இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னா, CADல வந்து எப்படி வந்து ஒரு எலிவேஷன் டயகிராம் வரையணும்னு சொல்லி பார்க்க போறோம். இது கிளியரா பார்த்தீங்கன்னா, கான்செப்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா வந்து எலிவேஷன் டயகிராம் எப்படிலாம் வரையலாம்னு சொல்லி தான் பார்க்க போறோம். இதுக்கு நம்ம சூஸ் பண்ணியிருக்க பிளான் பார்த்தீங்கன்னா வந்து 20க்கு 45 அப்படிங்கிற மாரி நம்ம பிளான சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு, நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து நான் 2 எக்சர்சைஸ் அப்லோட் பண்ணலாம்னு இருக்கேன். இந்த எக்சர்சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 26க்கு 52 அப்படிங்கிற ஒரு பிளானுக்கு வந்து நீங்க டிசைன் பண்ற மாரி இருக்கும். 30க்கு 50ங்கிற பிளானுக்கு டிசைன் பண்ற மாரி இருக்கும். இந்த பிளான் வந்து நம்ம வெப்சைட்ல அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த வெப்சைட் மூலமா நீங்க இந்த பிளான எடுத்து எலிவேஷன ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாரி ஒரு இமேஜ் எடுத்து அந்த இமேஜ்ல எப்படி எலிவேஷன் அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி வந்து நீங்க எக்ஸர்சைஸா ஒர்க் பண்ணி பாருங்க. நீங்க உங்களால முடியாத பட்சத்துக்கு நெக்ஸ்ட் வீடியோல நான் அப்லோட் பண்றேன். அந்த வீடியோவ பார்த்து பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க ட்ரை பண்ணி பார்த்துருங்க இந்த வீடியோ முடிச்சுட்டு. இப்போ வந்து இந்த 20க்கு 45 அப்படிங்கிற பிளான் வந்து நம்ம எப்படி வரைஞ்சோம் அப்படிங்கிறதுக்கான வீடியோவ நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த பிளான பார்த்துருவோம். இந்த பிளான்ல ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு போர்டிகோ இருக்குது. பக்கத்திலேயே ஸ்டேர்கேஸ் இருக்குது. அப்புறம் சிட் அவுட். சிட் அவுட்ல வந்து போனா ஹாலு, அப்புறம் பெட்ரூமு, அப்புறம் கிட்சன், டாய்லெட், சர்வீஸ் ஏரியா இருக்கு. இதுல ஃப்ரண்ட் எலிவேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பில்டிங்கோட ஃப்ரண்ட்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா, அதுல என்னலாம் தெரியும் அப்படிங்கிறத நம்ம வரையறது தான் இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். இது பொதுவா பார்த்தீங்கன்னா வந்து சில கார்னர் பிளாட் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, சைடு எலிவேஷன் சேர்த்து வரைவாங்க. இப்ப நம்ம வரைய போறது பார்த்தீங்கன்னா வந்து என்னது, ஃப்ரண்ட் மட்டும் வரைய போறோம். ஃபர்ஸ்ட்டு இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ரெஃபரன்ஸ் லைன் ஃபர்ஸ்ட் வரையணும். ரெஃபரன்ஸ் லைன் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸல் குடுத்து என்டர் பண்ணிட்டு, எக்ஸல் குடுத்துட்டு ஒரு லைன் வச்சுக்கிறேன். இந்த லைன் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு இன்ஃபினிட்டியா பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லைன் இருக்கும். ஓகேங்களா? இந்த லைனுக்கு எண்டே இருக்காது. இது மாரி என்ன பண்ணிக்கங்கன்னா, ஃப்ரண்ட்ல உள்ள அந்த பில்டிங்கோட 2 எண்டு. சில வாட்டி பார்த்தீங்கன்னா வந்து போர்டிகோ இந்த பக்கம் எக்ஸ்டெண்ட் ஆகி வரும். எக்ஸ்டெண்ட் ஆகி வந்துச்சு அப்படின்னாலும் நீங்க என்ன பண்ணணும், அந்த போர்டிகையும் சேர்த்து தான் நீங்க எடுக்கணும். அடுத்தது ஹரிசாண்டலா பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லைனு. இந்த லைன் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே. இந்த லைன் பார்த்தீங்க அப்படின்னா கிரவுண்ட் லெவல். இது எதுக்காக வரையணும்னா, இந்த 2 கோட்ட தாண்டி உங்களுக்கு வெளியில டிராயிங் போயிறக்கூடாது. இந்த கிரவுண்ட் லெவலுக்கு கீழ என்ன என்ன இருக்கக்கூடாது, டிராயிங் நீங்க வரையக்கூடாது. அதுக்காக பண்றது தான் இந்த லைனு. இது நீங்க என்ன பண்ணிக்கணும்னா, டாட்டட் லைன்ல கூட நீங்க என்ன பண்ணிக்கங்க, போட்டுக்கங்க ரெஃபரன்ஸ் லைன. இதுக்கப்புறம் இதே மாரி ரெஃபரன்ஸ் லைன் என்ன பண்றேன்னா, என் பில்டிங்ல எங்கெல்லாம் கட் வருதோ, இந்த இடத்துல ஒரு ஒரு கட் வருது, இந்த இடத்துல ஒரு கட் வருது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் நான் இந்த சைட்ல இருந்தே போறேன். இந்த சைடு பார்த்தீங்கன்னா வந்து, இது வந்து ஒரு வால். இந்த வால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டேர்கேஸோட சேர்ந்து இருக்குது. அப்போ இப்படி வந்து இப்படி கட் ஆகுறதுனால நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல ஒரு ரெஃபரன்ஸ் லைன் வரைகிறேன். அப்ப நான் இங்கேருந்து பார்த்தேன் அப்படின்னா, இந்த வால் எனக்கு ஃபுல்லா தெரியும். அப்படி வந்து இப்படி கட் ஆனதுக்கப்புறம், இந்த இடத்துல கொஞ்சம் ஒரு ஒரு பிட் வால் இருக்கும். அந்த வால் என்ன ஆகுது, கட் ஆகுது. அதுக்கப்புறம் எனக்கு இங்க மெயின் டோர்லேருந்து இப்படி தெரியும். சரிங்களா? இதுக்காக நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஃபர்ஸ்ட் வெர்டிகல் ரெஃபரன்ஸ் லைன்லாம் எங்கெல்லாம் எனக்கு கட் வருதோ அங்க வரைஞ்சுட்டேன். இப்ப ஹாரிசான்டல் பார்த்தீங்கன்னா வந்து, இப்ப எனக்கு கார் பார்க்கிங் இருக்குது. அதுலேருந்து ஒரு 4 ஸ்டெப் இருக்குது. இப்ப நான் என்ன பண்ணேன்னா, பேஸ்மென்ட்க்கு பார்த்தீங்கன்னா வந்து 3 ஃபீட் பார்த்தீங்கன்னா வந்து ஹைட் குடுத்துக்கிறேன். அடுத்தது ஆஃப்செட்டு 10 ஃபீட் 5 இன்ச் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்லாபோட சேர்த்து. அடுத்தது 3 ஃபீட் பார்த்தீங்கன்னா வந்து பாராபெட் வாலு. அடுத்தது ஆஃப்செட்டு 7 ஃபீட் 5 இன்ச் பார்த்தீங்கன்னா வந்து ஹெட்ரூம்க்காக குடுக்குறேன். சரிங்களா? இந்த மாரி நான் கிரிட் வரைஞ்சிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு இதோட ஹைட்ட மெஷர் பண்றேன். ஃபர்ஸ்ட்டு 3 ஃபீட் பார்த்தீங்கன்னா வந்து பேஸ்மென்ட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு என்னது, 7 ஃபீட்டு சாரி 10 ஃபீட் 5 இன்ச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து என்னது, ஒரு 3 ஃபீட் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு 4 ஃபீட் இருக்கும். ஆக்சுவலா இது வந்து என்னன்னா ஹெட்ரூம்க்காக அது. இது வந்து இந்த மாரி வரும் உங்களுக்கு. மெஷர்மென்ட்ட தனியாவே வச்சுக்கிறேன். ஓகேவா? இது வந்து என்னென்ன லெவல் அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ சிங்கிள் லைன் டெக்ஸ்ட் எடுத்துக்கிறேன். டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு இங்க வேணும். டெக்ஸ்ட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 9 இன்ச் குடுத்துக்கிறேன். ஆங்கிள் வந்து 0 டிகிரி. ஃபர்ஸ்ட்டு ஜி கிரவுண்ட் லெவல்னா ஜிஎல்லு. இது வந்து பேஸ் லெவல். இது வந்து ரூஃப் லெவல். ஓகே. ரூஃப் லெவலு. இது பாராபெட்டு. இது வந்து ஹெட்ரூம். இத அரேஞ்ச் பண்ணிக்கிறேன்.
ஸோ ஹெட்ரூமு, இது வந்து பேராபெட் வாலு, இது வந்து ரூஃப் லெவலு ஸ்டார்ட் ஆகுது. இங்கே கிரவுண்ட் லெவலு. ஓகே. ஸோ இந்த மாதிரி நான் வரைஞ்சிக்கிறேன். வரைஞ்சிட்டு இந்த ஹெட்ரூம்க்கான வால் இருக்குல்ல, இந்த வால் என்ன ஆகும்னா நமக்கு அப்படியே ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கும். அப்படியே ஸ்ட்ரைட்டாக இந்த 7 ஃபீட் வரைக்கும் ஒரே வாலாக இருக்கும். ஸோ இதில் என்ன பண்ணுறேன், ட்ரா பண்ணிட்டு டிஆர் கொடுத்து இதில் என்ன பண்ணுறேன், ட்ரிம் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல. ஓகேவா? ஸோ இந்த இடம் ஃபுல்லாகவே ஒரே வாலு. அதுக்கப்புறம் இங்கே வந்து நமக்கு ஹெட்ரூம் வராது, இன்னும் பேராபெட் லெவல் மட்டும் தான் வரும். ஸோ அப்போ இங்கே இருந்து இதுக்கு ஒரு ரெக்டாங்கிள் போட்டுக்கிறேன். ஓகேவா? போட்டுட்டு இப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன வராது, ஹெட்ரூம் மட்டும் தான் வரும். ஹெட்ரூமோட ஹைட்டை நான் இங்கே காமிச்சிட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத லைனை ட்ரிம் பண்ணிவிடுங்க. ஸோ நம்ம ரெஃபரன்ஸ் தவிர வேறு எதுவும் தேவையில்லை இப்போ. ஸோ இதுக்கப்புறம் இங்கே இருந்து இப்படி ஒரு வால் கட்டாது. நமக்கு இந்த மாதிரி போர்ட்டிகோ இருந்துச்சுன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு ஸ்லோப் மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த ஸ்லோப் பார்த்தீங்கன்னா வந்து நான் 1 ஃபீட் அப்படின்னு வச்சுக்கிறேன். 1 ஃபீட் கொடுத்துட்டு இதை ட்ரிம் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த வால் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ஒரு கோடு மாதிரி தெரியும். ஏன்னா இப்படி இப்படி கார்னரில் போய் இப்படி திரும்பும் போது அதோட எட்ஜு மட்டும் தெரியும். அந்த எட்ஜு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல தெரியும். ஸோ மேலே பேராபெட் உள்ள என்ன ஆகிடும், ஒன்றா ஜாயின் ஆகிடும். ஓகேவா? அடுத்தது மேலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3 ஃபீட்டு. ஸோ எதுக்குன்னா இது வந்து லென்டல் லெவல். ஸோ இந்த இடத்துல தான் நமக்கு என்ன வரும், இங்கே டோர் வரும். ஸோ டோருக்கான ரெஃபரன்ஸ் லைன் கொடுத்துட்டு இப்போ இங்கே என்ன பண்ணுறேன்னா ஒரு ரெக்டாங்கிள் போடுறேன். போட்டு ஆஃப்செட்டு 3 இன்ச்சு. அப்புறம் இதுக்கான ஒரு ஹேண்டில் பார் மாதிரி வரைகிறதுக்காக ஒரு சர்க்கிள் போட்டு ஹேட்சு சாலிடு. ஸோ அடுத்தது இதை ஃபுல்லாகவே இந்த ரெஃபரன்ஸ் லைனை ஃபுல்லாக நான் என்ன பண்ணுறேன், எரேஸ் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ இப்போ நார்மலாக உள்ள எல்லாத்தையுமே என்ன பண்ணிக்கிறேன், நார்மல் லைனாக மாற்றிக்கிறேன். ரெஃபரன்ஸ் லைன் ஃபுல்லாக எரேஸ் பண்ணிட்டு நார்மல் லைன் மாற்றியாச்சு. டிஆர் டபுள் என்டர். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல போய்ட்டு வந்து கார் பார்க்கிங் ஸ்லோப் வரும். ஸோ ஸ்லோப்புக்கு மேலே வந்தோம்னா இந்த இடத்துல கட்டாக இந்த வால் நமக்கு தெரியும். ஸோ அந்த வால் வரைஞ்சாச்சு. இப்போ இங்கே உள்ள ஸ்டெப்ஸ் தெரியும். நமக்கு 4 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ அப்போ ஒரு ஸ்டெப்ஸ் பற்றி நான் வந்து 6 இன்ச் வச்சுக்கிறேன். 2 ஃபீட் இருக்குது. 6 இன்ச் வச்சுட்டு 4 ஸ்டெப்புமே வரைஞ்சிக்கிறேன். ஸோ இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து என்ன பிளானில் பில்லர் காட்டல, காலம் மார்க்கிங் பண்ணாதனால பில்லர் இல்லை. கண்டிப்பாக என்ன இருக்கும், இந்த இடத்துல ஒரு 9 இன்ச் 9 இன்ச்சுக்கு ஒரு காலம் இருக்கும். இந்த காலம் வச்சுக்கிறேன். இதே காலம் என்ன வரும், நமக்கு அப்படியே மேலேயும் வரும். ஸோ அதனால் இந்த இடத்துல நான் ஒரு எக்ஸ் லைன் வரைஞ்சிக்கிறேன். வரைஞ்சிட்டு இப்போ டிஆர் டபுள் என்டர். ஸோ இந்த காலம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு போர்ட்டிகோல மட்டும் தான் தெரியும். அப்புறம் இந்த காலம் வந்து பின்னாடி உள்ள ஸ்டெப்ஸ் எல்லாம் என்ன பண்ணிடும், மறைச்சிடும். இந்த மாதிரி வரும். அதே மாதிரி இங்கே வரும்போது இந்த மாதிரி மறைஞ்சிடும். ஓகேவா? ஸோ இப்போ தேவையில்லை. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பில்டிங்கோட பேஸ் எலிவேஷன் ஸ்ட்ரக்சர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்லா பாருங்கள், இந்த சைட்லேருந்து ஒரு வாலு, அப்புறம் இங்கே ஒரு கட்டு வரும். அதாவது இந்த வால் தான் இது. ஸோ இந்த இடத்துல என்னன்னா நமக்கு உள் சைடாக கட் ஆகிருக்குது. ஸோ வெளி சைடில் நமக்கு கார் பார்க்கிங் ஸ்லோப் இருக்கும். அந்த கார் பார்க்கிங் ஸ்லோப் காமிச்சாச்சு. இந்த வால் தனியாக நமக்கு என்ன தெரியும், நமக்கு என்னதுன்னா ஒரு 7 ஃபீட் வரைக்கும் தெரியும். 7 ஃபீட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மேலே வால் வந்ததுனால நமக்கு என்ன ஆகிடும், பின்னாடி உள்ள வால் மறைஞ்சிரும். அதுக்கு மேலே பேராபெட் வாலு, அப்புறம் இந்த டோரு, அப்புறம் ஸ்டெப்ஸு, அப்புறம் இந்த காலம். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து வரைஞ்சிருக்கோம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் வரைஞ்சாலே ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ இதுக்கப்புறம் இதை கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக மாற்றணும் அப்படின்னா நான் இதை அப்படியே காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். இதுக்கு மேலே நம்ம ப்ரொஜெக்ஷன் டிசைன் எதுனாலும் வரையலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துலேருந்து ஒரு 1 ஃபீட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பார்டர் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க.
ஸோ இப்போ நார்மலாக இருக்கிறத விட எக்ஸ்ட்ராவாக போயிட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன், கொஞ்சம் டிசைன்ஸ் ஆட் பண்ண போகிறேன். ஸோ 2 ஃபீட் சன்ஷேடு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நான் சும்மா பிளானுக்காக இப்போ பிளானில் பார்த்தீங்கன்னா வந்து விண்டோ கொடுக்கல. ஸோ இப்போ எலிவேஷன் லுக்குக்காக நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல ஒரு விண்டோ கொடுக்குறேன்னு வச்சுக்காங்க. ஸோ சம் சைஸில் ரெக்டாங்கிள் போடுறேன். ஸோ இங்கே இருந்து ஒரு 1 ஃபீட் 6 இன்ச் ஒரு 8 ஃபீட்டு அப்படின்னு நான் கொடுக்குறேன். சிங்கிள் விண்டோவாகவே நான் கொடுக்குறேன், ரொம்ப பெருசாலாம் கொடுக்கல. ஸோ ஒரு சிங்கிள் விண்டோ 7 ஃபீட்டில் கொடுத்துட்டு இது என்ன பண்ணுறேன்னா ஒரு 1 ஃபீட்டு நகர்த்தி வச்சுக்கிறேன். வச்சுட்டு இந்த விண்டோவை சுற்றி ஒரு பார்டர் ஆஃப்செட் 3 இன்ச் பார்டரு, ஆஃப்செட் ஒரு 1 ஃபீட் பார்டர்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இது வந்து விண்டோவோட பார்டரு, இது வந்து அந்த விண்டோவுக்கு மேலே உள்ள இந்த பார்டர். ஸோ இதை வந்து என்ன பண்ணேன்னா கொஞ்சம் ஹைட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே என்ன ஹைட் இருக்கோ அதே ஹைட்டுக்கு என்ன பண்ணுறேன்னா கீழேயும் இழுத்துக்கிறேன். 2 ஃபீட் 9 இன்ச்சு ஜஸ்ட்டு கீழே அப்படி இழுத்துக்கிறேன். இதை எரேஸ் பண்ணிடுறேன், இதையும் எரேஸ் பண்ணிடுறேன், இதையும் எரேஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து என்னென்னா இந்த எலிவேஷனில் ஒரு சின்ன ஒரு பார்டர் ஆட் பண்ணி ஒரு விண்டோ மட்டும் எக்ஸ்ட்ராவாக வச்சுருக்கேன். ஸோ அதுக்கே பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஹேண்ட் ரெயிலிங் கொடுக்குறேன். வெறும் பேராபிட் வால் ஃபுல்லாக இல்லாமல் ஒரு ஹேண்ட் ரெயிலிங் மாதிரி கொடுக்குறேன். ஸோ அதுக்கு இதை செலக்ட் பண்ணிட்டு எனக்கு ஈக்குவலாக டிவைட் பண்ணி கேட்குறேன். ஸோ டிவைடட் பை 4. ஆஃப்செட். ஓகே, வந்தாச்சு. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல எனக்கு ஒரு லைனாக டிசைன் வேணும் அப்படின்னா இந்த இடத்துலேருந்து ஒரு 3 ஃபீட் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த டிசைன் பை வந்து ஒரு சிம்பிள் டிசைன் தான். ஸோ இந்த இடத்துல நீங்கள் டைல்ஸ் அப்ளை பண்ணாலும் ஓகே தான், இல்லை லைன் பட்டன்ஸ் கொடுத்தாலும் ஓகே தான். நான் இந்த இடத்துல டைல்ஸ் அப்ளை பண்ணி பார்க்குறேன். ஸோ ஹேட்ச் கொடுத்துட்டு ஸோ டைல்ஸ்க்காக போய்ட்டா வந்து இங்கே ஸ்டோன் இருக்கும் ஹேட்ச் பேட்டர்னில். ஸ்டோன் கொடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ 1.5 கொஞ்சம் பெரிய ஸ்டோன்ஸாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஓகேவா? ஸோ இப்போது இது எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணிக்கிறேன், நார்மல் லைன்ஸாக மாற்றிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த விண்டோவில் ஒரு கிளாஸ் மாதிரி எஃபெக்ட் இருந்தால் நல்லாயிருக்கும்னா ஸோ இதில் வந்து என்னது ஹேட்ச் எடுத்து ஒரு கிளாஸியஸ் எஃபெக்ட். ஓகே, ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணியிருக்கேன், கொஞ்சம் எலிவேஷனுக்காக சின்ன சின்ன டிசைன் போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு சிம்பிளாக இந்த பேஸ் ஸ்ட்ரக்சரை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் டிசைன்ஸை ஆட் பண்ணலாம். இது இன்னும் பெட்டராக பண்ணலாம். ஸோ ஓகேவா? ஸோ இதை விட பெட்டராக உங்களால் ட்ரை பண்ண முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த 2 பிளான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஸோ 26க்கு 52ம் 30க்கு 50ம் இந்த பிளான் நீங்கள் வந்து ட்ரா பண்ணி பாருங்கள். ஸோ இந்த பிளான் பார்த்தீங்கன்னா வந்து நான் ஆல்ரெடி வரைஞ்சே வச்சுருக்கேன். ஸோ நம்ம ஆல்ரெடி இந்த வீடியோலாம் பார்த்துருக்கோம். ஸோ 26க்கு 52ஓட பிளான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதில் நான் காமிச்சிருக்கேன். ஸோ இந்த பிளானுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி G+1 பிளானும் இருக்குது. ஸோ 30க்கு 50 ஸோ G+1 பிளானு. ஸோ இந்த பிளானுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த 2 பிளானுக்கான இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வெப்சைட்டில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதில் பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள்.